ஹே காய்ஸ்! இன்னைக்கு அழகே அழகு சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. இன்னைக்கு நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு சீரியல்ல. எடுத்த உடனே வந்து சுரேஷ் மதியும் தான் காமிப்பாங்க. சுரேஷ் போயிட்டு பயங்கரமா சண்டை போடுவான். "எதுக்கு நீ எங்க மாமாவ பார்த்து எப்படி நீ போயேன்னு சொல்லிட்டு சொல்லலாம்ன்னு" சொல்லிட்டு அவன் ஒரு எக்ஸ்ட்ரீம் கத்துனா, மதி அவன விட பயங்கரமா டபுள் த எக்ஸ்ட்ரீம் கத்துவான். "ஏன் கத்துறன்ற மாரி நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன்னு" சொல்லிட்டு இது பண்ணுவான். இது கேட்டவுடனே வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடும். என்ன 2 பேரும் கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துருவாங்க. வந்துட்டு கதவு தட்டி ஆரம்பிச்சுட்டு, "என்னடா ஏன் கத்திட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு, "கத்தலாம் இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோன்னது." "எங்க பேசிட்டு இருந்தாங்களா? இவ்ளோ சத்தமாவா பேசுவீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வந்துரும். உடனே வந்து சுரேஷ், "இல்ல, இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி இதுக்கப்புறம் நாங்க ஸ்லோவா பேசுறோம்ன்னு" சொல்லிட்டு வந்துட்டு, "இங்க பாரு இந்த மாதிரியெல்லாம் இந்த வீட்டுக்கு கத்தக்கூடாது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு இது இருக்குது பாரு. எல்லாரும் வந்துட்டாங்கன்னோனே, நீங்க ஃபர்ஸ்ட்டு கத்துறத நிறுத்துங்க. நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன்னு" சொல்லிட்டு பேசுவா. இது வந்து எல்லா பொண்ணுங்களும் எப்படி பேசணும், எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அதுக்கேத்த மாரி மதியோட கேரக்டர் டைரக்டர் சூப்பராவே நரேட் பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்க வந்து தங்கராஜ் வந்து வருவாரு. வந்தவுடனே தங்கராஜோட அம்மா வந்து அவங்க பிள்ளைங்க வந்து எலிஃபண்ட்டுக்கு பிங்க் கலர் அடிச்சோனே அத பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. பஃபலோக்கு என்ன கலர்மா அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டோனே, பஃபலோ என்ன கலர்ல இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணோனே, அவ வந்து நான் பர்பிள் கலர் அடிக்க போறேன்னோனே, சொல்றத கேட்கவே மாட்டான்னு சொல்லிட்டு, அவளும் வந்து வேணும்னே இவன வெறுப்பேத்துறதுக்காக, "அட போயா" சொன்னோனே, இத கேட்டோனே தங்கராஜுக்கு ஒரு பயங்கர கடுப்பாயிடும். "ஏய் என்ன சொன்ன இப்ப? நீ என்ன சொன்னன்னு?" "நான் என்னங்க சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லலன்னு" சொல்லிட்டு இன்னசென்ட் மாதிரி நடிப்பான். "அட போயான்னு சொன்னேன்ல, ஏன் அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்னேன்னு" சொல்லிட்டு தீட்டிக்கிட்டே இருப்பான். அவனே அவன் ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வரும். அங்கேயும் அவன் வேணும்னே அட போயான்னு சொன்னோனே, இவனுக்கு தங்கராஜுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். அவங்க அம்மா, "டேய் அவ எப்பயுமே திமிரா தான் பேசுவா. இன்னைக்கு அப்படி எதுவும் பேசலையே. நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்னோனே" எதுவும் சொல்ல மாட்டான். இங்க இவளுக்கு வந்து பயங்கர குளு குளுன்னு இருக்கும். ஏன்னா இவன் திமிர் புடிச்ச இதுல இருப்பான்ல. இன்னைக்கு இவன வந்து இரிட்டேட் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கும். இங்க மலரும் மதியும் உட்காந்து 2 பேரையும் வந்து நைட்டு டின்னர் குக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டு, அப்புறம் அவங்க மச்சான் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இத பார்த்தோனே அவங்க அம்மா வந்துட்டு, "நீங்கலாம் இங்க என்ன பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு, "உனக்கு என்னம்மா செய்ய தெரியும்?" உடனே மதி சொல்லுவா, "எங்க வீட்லயும் எங்க அப்பாலாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னோனே, இந்த வீட்ல அந்த பழக்கம்லாம் இல்லம்மா. இந்த வீட்ல ஆம்பளைங்கலாம் யாரும் கிச்சனுக்கு வரக்கூடாது. அது அசிங்கம்ன்ற" மாரி பேசுவாங்க. நாங்க கௌரவமா இருந்துக்கும். கௌரவத்துக்கும் இதுக்கும் என்னத்த சம்மந்தம்? ஆம்பளைங்க சாப்பிடுறதுக்கு கிச்சனுக்கு வந்து தானே ஆகணும்னோனே, ம மலருக்கு பயங்கர இதுவா இருக்கும். மலருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒரே இதுவா இருக்கும்ல. இதே மாதிரி எத்தன பேர் வீட்ல வந்து இந்த மாதிரி மாமியாருங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மதி கேரக்டர் புடிச்சிருக்கா? மலர் கேரக்டர் புடிச்சிருக்கா? மலர் மாரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல மதி மாரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா மதி மாரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா மலர் மாரி தான் இருக்கேன்றவங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இங்க சுரேஷ் வந்து நடந்ததெல்லாம் நினைச்சு போயிட்டு அவங்க மாமா கிட்ட, "அவளெல்லாம் அடக்கவே முடியாது மாமா. அவள போய் எனக்கு கட்டி வச்சுட்டீங்களே! என் வாழ்க்கைய இது பண்ணிட்டீங்களேன்னு" சொல்லிட்டு புலம்பின்னு இருப்பா. தங்கராஜ் பாண்டி, "டேய் இத யார்கிட்டயும் சொல்லி வச்சுறாத. உனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்க. நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து உன் வேலைக்கான வழிய நான் ரெடி பண்றேன்னு" சொல்லிட்டு இதோட இன்னைக்கு எபிசோட டைரக்டர் முடிக்கிறாரு. மறுபடியும் நாளைக்கு எபிசோட பார்க்கலாம். ஆனா அழகே அழகு சீரியல் நம்ம நினைச்சத விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும், ரொம்ப சூப்பராவும் போகுதுங்க. மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.